Hello guys, welcome back to Study Focus. So profit and lossல வந்து இந்த வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படினா வந்து மார்க் பிரைஸ் அப்படினு சொல்லுவாங்க. ஓகேவா? Profit and lossல क्वेश्चंस ஒரு எக்ஸாமினர் எடுக்காரு அப்படினா இந்த டாபிக் இல்லாம நீங்க வந்து क्वेश्चंस பார்க்கவே முடியாது. அது எந்த எக்ஸாம்னாலும் சரி. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா இந்த டாபிக்ல தான் உங்களுக்கு வந்து குழப்ப சான்சஸ் இருக்கு. என்னன்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் படிச்சிருக்கிறோம். நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல காஸ்ட் பிரைஸ் அப்படிங்கிற ஒரு வேர்ட் படிச்சிருக்கிறோம். அப்புறம் செல்லிங் பிரைஸ், அப்புறம் ப்ராஃபிட், லாஸ், மார்க் பிரைஸ், டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி டைப் எல்லாம் பாத்துக்கிறோமா. இது எல்லாமே என்னது, இது எல்லாமே இந்த டாபிக்குள்ள கவர் ஆகும். எல்லாமே தூக்கி இந்த டாபிக்ல வச்சிருப்பாங்க. சோ அதனாலதான் இதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி. நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல எந்த டாபிக் படிக்கிறீங்களோ இல்லையோ மார்க் பிரைஸ் கண்டிப்பா படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஓகேவா? சரி, இந்த மார்க் பிரைஸ்ல என்ன அப்படின்னு முதல்ல நமக்கு தெளிவா தெரியணும். பட் நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ண முடிச்சு எனக்கு இந்த ஐடியா கிடைக்கல. பட் வித் மை நாலேஜ் நான் வந்து ஒரு சின்னதா ஒரு டயக்ராம் மாதிரி ரெடி பண்ணிருக்கிறேன். சோ இந்த டயக்ராம் மட்டும் நீங்க தெளிவா படிச்சிட்டீங்க அப்படின்னா மார்க் பிரைஸ்ல எந்த சம் கொடுத்தாலும் உங்களால கண்டிப்பா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த டயக்ராம் வந்து நானே என்னோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணிருக்கிறேன். சோ உங்களுக்கு அதை வந்து நான் வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி கூட இந்த சம்னா என்னன்னு தெரிய வச்சுக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் தான் ஒரு கடைக்காரர் வச்சுக்கோங்க. இப்ப நான் வந்து ஒரு ஷர்ட் ஒன்னு வந்து வாங்குறேன். இன்னொரு கடையில இருந்து ஒரு ஷர்ட் வந்து வாங்கிட்டு வரேன். சரி, அப்ப என்னது, அப்ப அந்த ஷர்ட்டோட பிரைஸ் தானே சிபி. ஓகே, இப்ப நான் ஒரு சிபி என்ற இருக்குது. நான் என்ன பண்றேன், விக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா அந்த வாங்கின அமௌண்டோட என்ன பண்ணுவேன், கண்டிப்பா என்னோட லாபத்துக்காண்டி ஒரு 300 இல்லைன்னா 400 அமௌண்ட் கிடையாது, பட் எவ்வளவு நாள் நான் ஏத்தி வச்சுப்பேனா, அப்ப அதுதான் என்ன பண்ணுது மார்க் பிரைஸ், இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க எம்ஆர்பின்னு சொல்லுவாங்க. சோ நான் வாங்கின காசு வந்து காஸ்ட் பிரைஸ் சிபி, அதுல இருந்து நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் அமௌண்ட் ஏத்தி வைப்பேன். அது பேர் என்ன பண்ணுது மார்க் பிரைஸ். இப்ப இந்த மார்க் பிரைஸ் அப்படிங்கறது என்னது, கஸ்டமர் வந்து பார்க்கிற பிரைஸா. பட் நான் அதுக்கு முன்னாடி எவ்வளவு ஏத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். பட் நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னா நம்ம ஒரு ரெடிமேட் ஒரு டெக்ஸ்டைலுக்கு போறோம், ஒரு ஷர்ட் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஷர்ட் விலை இப்போ 1200 ரூபாய் போட்டிருக்குமா, அந்த பில் போட்டிருக்குமா அந்த இதுல, அது என்ன அர்த்தம், அவர் வாங்கினது வந்து எவ்வளவா இருக்குமா, 700 ரூபாய் இல்ல 800 ரூபாய் தான் இருக்கும். பட் என்ன பண்ணிருக்கிற ஒரு 500 ரூபாய் ஏத்தி வச்சிருப்பாரு. பட் அது அவருக்கு தான் தெரியும். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், 1200 ரூபாய் நினைக்கிறோம். அதுதான் என்னது மார்க் பிரைஸ். இப்ப என்ன கேக்குறாரு கஸ்டமர் கிட்ட, என்ன கேக்குறாரு அப்படின்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணுங்க, இல்ல ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், சரி ஓகே ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். எங்க இருந்து கொடுக்குறேன், மார்க் பிரைஸ்ல இருந்து 5% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் பண்ணுவேன். புரியுதா? அப்போ டிஸ்கவுண்ட் பண்ணி அவர் வாங்குறாரு, செல் பண்ணி வாங்குவாரு. சோ இந்த மூணுக்குள்ள ரிலேஷன்ஸ் தான் இந்த மார்க் பிரைஸ்ல கேட்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு தெளிவா புரியும். பாருங்க, சொன்னதுதான். சோ மார்க் பிரைஸுக்குள்ள எல்லா டாபிக்கும் வருது. காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ், தென் மார்க் பிரைஸ், டிஸ்கவுண்ட், ப்ராஃபிட், லாஸ். சரி, இதுதான் இந்த டயக்ராம். நான் ரெடி பண்ண டயக்ராம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னது காஸ்ட் பிரைஸா. காஸ்ட் பிரைஸ் என்னது, நான் வந்து வாங்கிட்டு வந்ததோட பிரைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து நான் ஒரு ஷர்ட் வச்சுக்கிறேன், ஒரு சட்டையை வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வாங்குறேன். சரியா? அப்ப என்னது ருபீஸ் 500 நான் வாங்கிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரு சட்டையை வந்து நான் இன்னொரு கடையில இருந்து 500 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, இப்ப நான் என்ன பண்றேன், என்னுடைய லாபத்துக்காண்டி நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து இந்த 500 ரூபாயில இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ், ஒரு 40% ஏத்தி வைக்கிறேன். புரிஞ்சா? ஒரு 40% விலையை ஏத்தி வைக்கிறேன். சோ 40% என்னது, இல்ல 10% 50. அப்ப 40% என்னது 200. அப்ப என்ன ஏத்திருப்பேன், அப்ப மார்க் எவ்வளவு பண்றேன் 200 ரூபாய் பண்ணி வச்சிருக்கேன். புரிஞ்சா? 500 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு 40% ஏத்தி எம்ஆர்பி என்ன வைக்கிறேன் 700 ரூபாய் வச்சாச்சு. அப்ப இந்த 700 ரூபாய் தான் என்னது கஸ்டமர் பாக்குற ரேட். இப்ப கஸ்டமர் கிட்ட என்ன கேக்குறாரு, ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு டிஸ்கவுண்ட் கேக்குறாரு. நான் என்ன பண்றேன்னா ஒரு 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? சோ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்னோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், இல்ல 1% என்னது 10% 70 ரூபாய். அப்ப 630 ரூபாய்க்கு விற்கிறேன்னா சோ எவ்வளவுக்கு விற்கிறேன் 630. கிளியரா? சரி, இனிமே நான் வாங்கினது எவ்வளவு 500 ரூபாயா, என்னோட காஸ்ட் பிரைஸ் நான் வாங்கினது எவ்வளவு 500 ரூபாய். நான் அதுக்கப்புறம் மார்க் அப் பண்ணி டிஸ்கவுண்ட் கொடுத்து கடைசியில் வித்தது எவ்வளவு 630. இப்ப என்னாச்சு 130 எனக்கு லாபம் கிடைச்சிருக்கா. புரிஞ்சா? 130 லாபம் கிடைச்சிருக்கா. ஓகே, இப்போ நீங்க இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா வந்து இந்த நோட் போட்டுங்க தெரியுமா, இந்த 2 விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை நீங்க பார்த்துட்டாலே அதை எதை பேஸ் பண்ணிருக்குன்னா இந்த மார்க் பிரைஸ் பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்கவுண்ட் இருக்கும். அப்படிதானே?
மார்க் பிரைஸ்ல தான் உங்களுக்கு எவ்வளவு டிஸ்கவுண்ட் கேட்போம். அப்ப மார்க் பிரைஸ்ல தான் 10% கழிக்கணும். அப்ப என்னது டிஸ்கவுண்ட் நீங்க வார்த்தை பார்த்தாலே உங்களுக்கு மார்க் பிரைஸ்ங்கிற டேம் ஞாபகம் வரணும். ஓகே. சோ ப்ராஃபிட் இல்லனா லாஸ் அப்படிங்கிற டேமை பார்த்தாலே உங்களுக்கு என்ன இந்த ரெண்டு ரிலேஷன் வரும். இதா இருக்கலாம். இந்த சிபிக்கும் இந்த செல்லிங் பிரைஸ் கூட தான் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க முடியும். அப்ப இங்க என்ன வரும்? பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். இது ரெண்டு எதை பேஸ் பண்ணிருக்கும்? சிபியை பேஸ் பண்ணிருக்கும். அப்போ ப்ராஃபிட் லாஸ் அப்படி எங்கேயாவது பாத்தீங்கன்னா அது சிபியை பேஸ் பண்ணிருக்கும். டிஸ்கவுண்ட் பாக்குறீங்கன்னா அது மார்க் பிரைஸ் பேஸ் பண்ணிருக்கும். ஓகேவா? சோ இந்த டயகிராம் மட்டும் நீங்க தெளிவு ஆயிட்டீங்க அப்படின்னா மார்க் பிரைஸ்ல நீங்க எத்தனை சம்மானாலும் போட்டே இருக்கலாம். சரி, நம்ம சம்ம சால்வ் பண்ண மட்டும் இந்த டயகிராமோட சால்வ் பண்றேன், இன்னும் உங்களுக்கு தெளிவா புரியும். வாங்க நம்ம டைரக்டா சம்முக்குள்ள போயிடலாம். ஓகே. சோ மார்க் பிரைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். A tradesman marks his goods 20% above the cost price. If he allows 5% discount, they gain percentage. அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன ஃபர்ஸ்ட் டயகிராம் போட்டுக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? சிபி இருக்குமா, அங்க இருந்து என்ன வரும்? மார்க் பிரைஸ் இருக்கும், அங்க இருந்து செல்லிங் பிரைஸ் இருக்கும். தான் டயகிராம். சரி, என்ன வரும்? A tradesman mark his goods up 20% above the cost price. காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 20% மார்க் பிரைஸ் ஏத்தி வச்சிருக்காங்க. சோ நமக்கு காஸ்ட் பிரைஸ் தெரியாது. சோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அஸ்யூம் பண்ணிக்கலாம். சரி, ஒரு 100 ரூபீஸ்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? எவ்வளவு மார்க் பண்ணிருக்கானா? 20% மார்க்னா என்ன வரும்? அப்போ 100ல 20%னா 20. அப்ப எவ்வளவு மார்க் பண்ணிருக்காங்க? சோ 120 ரூபான்னு மார்க் பண்ணியாச்சு. புரிஞ்சா? இப்போ என்ன பண்றாங்க? he allows 5% discount. இப்போ என்ன ஆகுது? 5% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்பனா 120ல 5% டிஸ்கவுண்ட் கொடுத்தா மீதி எவ்வளவு செல் பண்ணிருப்பாங்க? சோ 120ல 10% வந்து 12. அப்ப 5% அதுல பாதி 6. அப்ப 114 ரூபாய்க்கு வித்துருப்பாங்களா? செல்லிங் பிரைஸ் என்னது? 114 ரூபாய்க்கு வித்துருப்பாங்க. என்ன கேட்டிருக்காங்க? the gain percentage. ஓகே, இங்க நல்லா பாருங்க. 100 ரூபாயில உள்ள 100 ரூபாய் இருந்த அந்த ஏதோ ஒரு மெட்டீரியலை 20 ரூபான்னு ஏத்தி 120 ரூபாய் ஆக்கி அதுல இருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபைனலா 114னா அப்ப 100ல இருந்து 114 கொடுத்துருக்காங்களா? அப்ப ப்ராஃபிட் எவ்வளவு? ப்ராஃபிட் 14 ரூபாயா? எதுல இருந்து? காஸ்ட் பிரைஸ்ல இருந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? ஓகே. சோ 14% வந்து ப்ராஃபிட் கிடைச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாம். சோ செகண்ட் சம். The cost price of an article is 18% of the marked price. Find gain percentage if 5% discount given. Okay. So first நம்ம as usual நம்ம diagram போட்டுக்கலாம். So CP mark price, then go for selling price. என்ன கொடுத்திருக்காங்க? The cost price of an article is 18% of mark price. So நமக்கு mark price தெரியாது, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? We can assume rupees 100 is mark price. இந்த mark priceல 80% தான் CP னா அப்ப 100ல 80% எவ்வளவு? 80 ரூபாயா? அப்ப CP is equal to rupees 80. அது என்ன கொடுத்திருக்காங்க? Find gain percentage if 5% discount is given. Okay. அப்ப டிஸ்கவுண்ட் எவ்வளவு? மார்க் பிரைஸ்ல இருந்து டிஸ்கவுண்ட் எவ்வளவு? 5% டிஸ்கவுண்ட். அப்ப 100ல 5% எழுது. 5 ரூபாய் போச்சுன்னா நீங்க எவ்வளவு வச்சிருப்பாங்க? சோ 95 வச்சிருப்பாங்களா? சோ 80ல இருந்து 95 பேருக்கா? 80 ரூபாயில பொருள் வந்து 95 வச்சிருக்காங்கன்னா ப்ராஃபிட் என்ன வரும்? 15. சோ 15/80 சிபி கிலோ போடணும். கேன்சல் பண்ணீங்கன்னா 0 0 I2 10 4 2 8 15 75/4 ஒரு நாள் 4 35 4 7 28 28 என்ன 30 வரும்ல. சோ என்ன 32 3/4%. ஓகே, ப்ராஃபிட் கிடைச்சு. ஓகே, நெக்ஸ்ட் சம் ரீட் பண்ணிக்கலாம். At what percentage above the cost price must a shopkeeper mark his goods so that he gain 25% even after giving 10% discount on the mark price? என்னன்னா ஒரு ஷாப்கீப்பர் வந்து அவருடைய பிரைஸ், அவருடைய அந்த மெட்டீரியலோட பிரைஸ் வந்து மார்க் பண்றாரு. சோ அதனால அவர் 25% லாபம் கிடைக்கி ஈவன் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் அவருக்கு கிடைக்கணும்னா அவர் காஸ்ட் பிரைஸை விட மார்க் பிரைஸ் எவ்வளவா ஜாஸ்தியா மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? சிம்பிளான்னு பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிருப்பேன். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? இதுல கெயின் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, அண்ட் அகைன் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா? இந்த ரெண்டு கலந்து கொடுத்துருக்காங்களா? சரி,
கெயின் பர்சன்ட் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லி ரெஸ்பெக்ட் என்னது கெயின்ங்கிறது வந்து ஃபுல்லி ரெஸ்பெக்ட் காஸ்ட் பிரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? டிஸ்கவுண்ட்ங்கிறது எதை ரெஸ்பெக்ட் பண்ணி இருக்கும்னா வந்து மார்க் பிரைஸ் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் இருக்கும். கேட்டிருக்கிறது என்ன, காஸ்ட் பிரைஸ்ல இருந்து எவ்வளவு பர்சன்டேஜ் மார்க் பண்ணா எனக்கு 25% லாபம் கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க. சோ இதோட ரேஷியோ கண்டுபிடிச்சாலே சம முடிஞ்ச மாதிரி தான். ஓகே, சோ கெயின் எவ்வளவு கொடுத்திருந்தாங்க 25%. சோ கெயின் வந்து ஐ 20%. இப்போ கெயின் வந்து 25% அப்படின்னா ரேஷியோ எப்படி போயிருக்கும் 1/4. அப்போ 4 to 5 போயிருக்கும். சோ டிஸ்கவுண்ட் வந்து என்னது 10%. எஸ். சோ 10%னா 10ல இருந்து 9 போயிருக்குமா? இருக்கட்டும். சோ சிபி பை எம்பி கண்டுபிடிச்சுக்கலாமா? சோ சிபி பை எம்பி. சிபி என்னது 4 to 5. இப்போ 4/5 10/9. அப்ப 10 into 9 வரும். என்ன வரும்? 36 5 50. அப்ப என்ன அர்த்தம்? 36ல இருந்து நீங்க 50 பார்ட்டுக்கு கூட்டினாதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஐ திங்க் 25% ப்ராஃபிட் கிடைக்கும். அப்ப இந்த பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கிறேன். என்ன வரும்? 36ல 50னா 14. 14/36 into 100. கேன்சல் பண்ணீங்கன்னா ஐ திங்க் 2 வச்சு பண்ணலாமா? 50 18 2 36 9 2 7 2 14. அப்போ 350/9 வரும். 350னா 9 4 32. 9 3 27. ஆமா 9 3 27 வரும். தென் வந்து 8.8%. என்னது இவ்வளவு பர்சன்டேஜ் நீங்க வந்து காஸ்ட் பிரைஸ்ல இருந்து மார்க் பிரைஸ 38.8% கூட்டி வச்சாதான் உங்களுக்கு 25% லாபம் கிடைக்கும். 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் கூட. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். So fourth sum, what price a shopkeeper marked the TV that cost him ₹6,000 to get 20% profit, even gave 20% discount. என்னன்னா ஒரு ஷாப்கீப்பர் வந்து 6000 ரூபாய் மதிப்புள்ள டிவி ஒன்று வச்சிருக்கிறாரு. அதுல வந்து அவர் 25% டிஸ்கவுண்ட் கொடுத்து அவர் 20% ப்ராஃபிட் வேணும் அப்படின்னா எவ்வளவு பிரைஸ்க்கு விற்கணும், எவ்வளவு பிரைஸ்க்கு வித்தா அவருக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கும், ஈவன் டிஸ்கவுண்ட் 25% கொடுத்துன்னு கேட்டிருக்காங்க. சரி, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இதுவுமே நம்ம வந்து என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளவு மார்க் பண்ண கேட்டிருக்காங்க அப்படிதானே. வாட் பிரைஸ் ஷாப் கீப்பர் மார்க் த டிவி வித் காஸ்ட். அப்ப சிபி பை எம்பி தான் கண்டுபிடிக்கணும். சரி, கண்டுபிடிச்சிடலாம். சோ ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க 20% ப்ராஃபிட். அடுத்து என்ன கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் எவ்வளவு 25%. ப்ராஃபிட்னா 5 to 6 போயிருக்குமா? டிஸ்கவுண்ட் 25னா 1/4 4 to 3 போயிருக்கு. நமக்கு தேவை வந்து சிபி பை எம்பி. சோ ப்ராஃபிட்ங்கிறது மேக்ஸிமம் எதை பேஸ் பண்ணிருக்கோம், சிபிஐ பேஸ் பண்ணிருக்கோம். டிஸ்கவுண்ட்ங்கிறது மார்க் பிரைஸ் பேஸ் பண்ணிருக்கோம். அப்ப சிபி பை எம்பினா 5/6 into 4 into 3 வரும். சோ 1 3 23 6 5 to 5/8. அப்போ சிபி பை எம்பி equal to 5/8. நம்ம கேட்டிருக்கிறது வந்து at what price a shopkeeper marked the TV. எவ்வளவு பிரைஸ் வந்து டிவியை மார்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு சிபி நமக்கு என்னன்னு தெரியும், சிபி வந்து 6000 தெரியுமா? அப்ப 5 பாட்டு தான் எவ்வளவு 6000. பட் மார்க் பிரைஸ் தான் தெரியும். கிளியரா? சோ இத பெருக்குனீங்க என்ன வரும்னா 5x equal to 8 into 6000 divide by 5. 12 5 60 0 18 2 96. அப்ப எவ்வளவு 9600 ரூபாய்க்கு நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அப்படி உங்களுக்கு வந்து 20% ப்ராஃபிட் கிடைக்கும். நீங்க 25% டிஸ்கவுண்ட் கொடுத்தும் கூட. ஓகே, சோ நெக்ஸ்ட் சம் வரலாம். The selling an article at 3/5 of the mark price, there is a discount of ₹200. The find the mark price. சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வந்து selling an article at 3/5 of the mark price. அப்போ 3/5. இதுக்கு முன்னாடி இருக்க என்ன பாருங்க, செல்லிங்கா, அப்ப செல்லிங் பிரைஸ். அப்புறம் என்ன வருது 3/5 of the mark price. அப்ப இதுதான் இது மார்க் பிரைஸ். அப்போ இந்த 3ங்கிறது செல்லிங் பிரைஸோட பார்ட், இந்த 5ங்கிறது மார்க் பிரைஸோட பார்ட். சரி, என்ன கொடுத்துருக்காங்க, there is a discount of ₹200. டிஸ்கவுண்ட் எவ்வளவா ₹200. அந்த டயகிராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும், மார்க் பிரைஸ்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செல்லிங் பிரைஸ் பண்ணுவாங்க, இங்க டிஸ்கவுண்ட் பண்ணிருப்பாங்க.
புரிஞ்சா? எம்ஆர்பில இருந்தா நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி செல் பண்ண முடியும். உங்களுக்கு 5 பார்ட் தான் என்னது, 5 பார்ட் தான் மார்க் பிரைஸ், 3 பார்ட் தான் செல்லிங் பார்ட்னா ரிமைனிங் 2 பார்ட் தானே டிஸ்கவுண்ட். 5ல 3 வந்து வித்துட்டாங்கன்னா ரிமைனிங் 2 பார்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்களா, அப்ப 2 பார்ட் தான் என்னது 200. 1 part is equal to 100. கேட்டிருக்குது find the mark price. அப்ப mark price என்னது 5 part. அப்ப 5 part என்ன வரும், mark price equal to 500 equal to 500 rupees. Okay, simple. Next number. So sum read பண்ணிக்கலாம் தெளிவா. A shopkeeper fixes the marked price of a fan is 50% above the cost price. The percentage of the discount allowed to gain 25%. என்ன, அவர் காஸ்ட் பிரைஸ்ல இருந்து 50% வந்து ஷாப்கீப்பர் என்ன பண்ணிருக்காரு, மார்க் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா the percentage of discount allowed to gain 25%. டிஸ்கவுண்ட் வந்து 25%, இல்ல கெயின் வந்து 25%, டிஸ்கவுண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரி, அந்த டயகிராம் போட்டுக்கலாம். சிபி எம்பி then go for selling price. First என்ன ஸ்டேட்மெண்ட், a shopkeeper fixes the marked price of a fan is 50% above the cost price. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can fix cost price as 100 rupees னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுல இருந்து 50% தான் என்ன பண்ணிருக்காருன்னா மார்க் பண்ணிருக்காரு. அப்பனா 100ல 50% 50, அப்ப என்ன பண்றாரு, மார்க் பிரைஸ் வந்து 150. ஓகே, ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொல்றாங்க, the percentage of discount allowed to gain 25%. சோ டிஸ்கவுண்ட் தான் கேட்டிருக்காங்க எவ்வளவுன்னு, பட் என்ன பண்ணிருக்காங்கன்னா allow 25% ப்ராஃபிட். ப்ராஃபிட் நம்ம எதை பார்ப்போம், இதை பார்ப்போம். சோ 25% என்னது ப்ராஃபிட்னா 100ல 25% எவ்வளவு, 25. அப்போ செல்லிங் பிரைஸ் என்னது 125. புரிஞ்சா? சரி, நமக்கு தேவை என்னது டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட்ங்கிறது என்னது, மார்க் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் போகும்போது நம்ம டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். இங்கதான் டிஸ்கவுண்ட் நடக்கும் கண்டிப்பா. அப்ப என்னது, மார்க் பிரைஸ் 150, செல்லிங் பிரைஸ் 125னா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிச்சிடலாமா? என்ன வருது, 25 rupees டிஸ்கவுண்ட் ஆயிருக்கா. அப்ப 25/150 into 100. சோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3 5 15 10. சோ 50/3%. 50/3% என்னது டிஸ்கவுண்ட் நடந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே, சோ நெக்ஸ்ட் சம். சோ 7வது சம் பார்க்க போறோம். இந்த சம் வந்து எதை பேஸ் பண்ணிருக்கும்னா, இஃப் நோ டிஸ்கவுண்ட் இஸ் given அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்குது. பட் அந்த டாபிக் நம்ம வந்து கவர் பண்ணல, இந்த ஒரு சம் மட்டும் வைக்கிறோம். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், நீங்க அதுல வந்து அதை போய் சால்வ் பண்ண அவசியம் இல்லை. இந்த ஒரு சம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிடும். சோ இந்த லாஸ்ட் சம் மட்டும் இஃப் நோ டிஸ்கவுண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகேவா? சம் ரீட் பண்ணிக்கலாம். Ram sold a bike for rupees 18,000 with a discount of 10% and earned a profit of 25%. If no discount was offered, what is Ram profit? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டயகிராம் ஃபார்ம் பண்ணிக்குமே. சோ சிபி எம்பி தென் செல்லிங் பிரைஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. ராம் sold a bike for rupees 18,000. அப்ப என்ன கொடுத்துறாங்க, டைரக்டாவே 18,000 வந்து கொடுத்தாச்சு, அமௌண்ட் கொடுத்தாச்சு. வேற கொடுத்துருக்காங்க வித் a discount of 10%. அப்போ 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாச்சு. earn a profit of 25%. எடுது. சோ 25% வந்து ப்ராஃபிட் கொடுத்தாச்சு. சரி, இந்த டேட்டா எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து எல்லாமே கண்டுபிடிக்க போறோம். செல்லிங் பிரைஸ் என்ன, மார்க் பிரைஸ் என்ன, காஸ்ட் பிரைஸ் என்ன கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சரி, இங்க பாருங்க 10% டிஸ்கவுண்ட் எடுது. 10% போல எடுது 1/10. நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன், டிஸ்கவுண்ட் இஸ் ஆல்வேஸ் இஸ் ரெஸ்பெக்ட் டு மார்க் பிரைஸ். அப்ப 10ங்கிறது என்னது, மார்க் பிரைஸ். 1ங்கிறது என்னது, 1ங்கிறது என்னது டிஸ்கவுண்ட். சரி, 10ல ஒரு பார்ட் டிஸ்கவுண்ட்னா ரிமைனிங் 9 பார்ட் என்னது, ரிமைனிங் 9 பார்ட் தான் என்னது செல்லிங் பிரைஸா. தெளிவா புரிஞ்சா? அப்போ இந்த 9 பார்ட் தான் 18,000 அப்படிதானே. இந்த 9 பார்ட் தான் 18,000 அப்படின்னா ஒரு பார்ட் என்ன வரும், 2,000 ரூபாய் வருமா? சரி, ஒரு பார்ட் 2,000 அப்படின்னா வந்து மார்க் பிரைஸ் என்னது 10 பார்ட்டா. இப்போ மார்க் பிரைஸ் என்ன வரும், இப்போ மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு 10 இன்டுனா 20,000 ரூபாய் வரும். புரிஞ்சா? சரி, இப்போ மார்க் பிரைஸ் கண்டுபிடிச்சாச்சு, செல்லிங் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன தேவை, காஸ்ட் பிரைஸ் வேணும். எவ்வளவு ப்ராஃபிட், 25% ப்ராஃபிட்னா 25% என்ன வரும் ஃபர்ஸ்ட். சோ 25%னா 1/4. அப்போ 4 to 5 பேருக்குமா,
அப்ப இது சிபி, இது எஸ்பி. ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், செல்லிங் பிரைஸ் என்னன்னு தெரியும். சோ அப்ப 5 பார்ட் என்னது, சோ 5 பார்ட் தான் 18,000னா சோ 1 பார்ட் என்ன வரும், சோ 5 பார்ட் 18னா 1 பார்ட் 3200 ரூபாய் வரும். சரி, ஒரு பார்ட் கண்டுபிடிச்சது நமக்கு சிபி என்னது 4 பார்ட். அப்ப சிபி is equal to 4 into 36,3200 ரூபாய் என்ன வரும், சிபி is equal to 14,400 ரூபாய் வரும். சரி, நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம். சிபி என்னது 14,400. தென் மார்க் பிரைஸ் எவ்வளவு, மார்க் பிரைஸ் வந்து 20,000. தென் செல்லிங் பிரைஸ் என்னது, செல்லிங் பிரைஸ் ஈக்குவல் டு 18,000 ரூபாய். சரி, இந்த மூணு கண்டுபிடிச்சாச்சா. என்ன கண்டிஷன் வைக்கிறாங்க, இஃப் நோ டிஸ்கவுண்ட் வாஸ் ஆஃபர்ட். இந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கலன்னு சொல்றாங்க. பாருங்க, மார்க் பிரைஸ்ல இருந்து என்ன பண்ணலாம், மார்க் பிரைஸ்ல இருந்து செல்லிங் பிரைஸ் தான் போகும். இங்க ஆல்ரெடி என்ன 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்களா. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 10% டிஸ்கவுண்ட் கொடுக்கல அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க டிஸ்கவுண்ட் கொடுக்கல என்ன அர்த்தம், இந்த மார்க் பிரைஸ் அப்படியே செல்லிங் பிரைஸ் ஆயிருமா, ரெண்டு ஈக்குவல் தானே. டிஸ்கவுண்ட் கொடுக்கலனா எம்ஆர்பி என்னது, எம்ஆர்பி தான் செல்லிங் பிரைஸ். அப்ப இங்க எப்படி ஃபார்ம் ஆகும், சிபி அதே தான் 14,400 தான், பட் என்னது மார்க் பிரைஸும் செல்லிங் பிரைஸும் சேம் தான். புரிஞ்சா, மார்க் பிரைஸ் என்னது, மார்க் பிரைஸ் செல்லிங் பிரைஸா மாறினப்ப 20,000 ரூபாய் ஆயிரும். இந்த கான்செப்ட் தான் முக்கியம். டிஸ்கவுண்ட் கொடுக்கலன்னா டைரக்ட் என்னது, மார்க் பிரைஸ் தான் செல்லிங் பிரைஸ். டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்ன வரும், இங்க இருந்து ரெடியூஸ் ஆகி செல்லிங் பிரைஸ் போகும். இந்த கான்செப்ட் மட்டும் தெரிய தெரியணும். இப்போ எவ்வளவு லாபம் கிடைக்கும், காஸ்ட் பிரைஸ் 14,400, செல்லிங் பிரைஸ் 20,000. அப்ப என்ன வரும், 5,600 ரூபாய் வருமா இங்க. அப்புறம் 5,600 ரூபாய் டிவைட் பை 14,400 இன்டு 100 போட்டேன். என்ன வருது, சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 28% வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். புரிஞ்சா, நீங்க கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு இடத்துல தான். சோ மார்க் பிரைஸ்ல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுத்து செல்லிங் பிரைஸ் கொண்டு போகும். பட் டிஸ்கவுண்ட் இல்லனா என்ன ஆகும், இந்த மார்க் பிரைஸ் டைரக்டா செல்லிங் பிரைஸ் ஆயிரும். அப்போ செல்லிங் பிரைஸ் மார்க் பிரைஸ் ஈக்குவல் டு அந்த மார்க் பிரைஸ் ரேட் போகும். ஓகே, சோ ஒரு 7 டிஃபரண்டான சம்ஸ் இதுல சால்வ் பண்ணிருக்கிறோம். சோ வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். சரியா, நீங்க இந்த 7 சம்ஸ் ஒரு 7வது சம்ஸ் வேற மாடல், 6 சம்ஸ் தெளிவா பார்த்துட்டு நான் உங்களுக்கு டயக்ராம் சொல்லி கொடுத்துறேன். அந்த டயக்ராம் மட்டும் நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா உங்களால கண்டிப்பா போட முடியும். சோ புக்ஸ் எடுத்து நிறைய சம் இது ஓரியன்டான சம்ஸ்ல வந்து ரெஃபர் பண்ணுங்க. இந்த டாபிக்ல நீங்க தரவா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல உங்களுக்கு வந்து 1 மார்க் நீங்க எப்பவுமே கன்ஃபார்மா சொல்லிடலாம். சரி, சோ இந்த வீடியோவோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து டாபிக் எல்லாமே நம்ம கவர் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம வந்து வேற ஒரு புது சாப்டர்ல வந்து நான் உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.